ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வனலிங்கவா இங்கே வாடா வயிற்று வலின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறான். மூஞ்சி மட்டும் காட்டிடு, இனி மூஞ்சி மட்டும் காட்டுடா வனலிங்கம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் கோலம், என் பொண்ணு வந்து வாசு தெளித்து கோலம் போட்டிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பத்தி, உங்களுக்கு தெரியுதா, பத்தியை வச்சு பூ வச்சு அப்புறம் விளக்கு போட்டு திருநீரே வச்சுருக்கிறான். என்னென்னா அந்த பையன் வந்து எப்பயுமே சாமி மேலே பக்தியாக இருப்பான். அதை நான் தப்புன்னு சொல்லலைங்க, நல்லது தான். பசங்களுக்கு பக்தி சாமி இருக்குது அடிச்சிரும் பிடிச்சிரும்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பக்திங்கிறத ஒன்றை காட்டிலும் 4 பேருக்கு உதவி செய்யி, 4 பேருக்கு நல்லது செய்யி, நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா சாமி உன்னையை காக்கும், யாருக்காவது கெடுதல் செஞ்ச அப்படின்னா சாமி உன்னையை தண்டிக்கும், அந்த மாதிரி சொல்லி வளங்க. இதுவும் நல்லது தான், இதை காட்டிலும் பெஸ்ட்டு அது. அந்த மாதிரி சொல்லி வளங்க. இந்த பையன் பார்த்திங்கன்னா நல்ல பையன் தான், சாமி மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஓம் சக்தி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாருங்கள், விளக்கெல்லாம் போட்டு நான் என்னடா நம்ம வீட்டு முன்னாடி இப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தேன் அப்படின்னா அவன் தான் சொல்கிறான், பெருமா நான் தான் அக்கா கோலம் போட்டுச்சு, விளக்கு பூவு எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்லை, பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆன்மீகம்னு ஒன்று நம்ம சொல்லி வளர்க்குறத காட்டிலும் குழந்தைகளாம் அறிவுபூர்வமாக சில நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்குறது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.